ஹே கைஸ், நீங்கள் பாட்டுக்கு ஆல்சோ எடிட்டர். நான் உங்கள் ஷாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்குறேன்னா, நம்ம இப்போ இன்ட்ரோவில் பார்த்தா இந்த டெக்ஸ்ட் கிளிச்சிங் எஃபெக்ட் வந்து நம்ம எப்படி ஃபில்மால் எடிட் பண்ணுறதான் டோட்டலாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ வந்து இறுதியாக பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொன்னால் உங்கள் ப்ராஜெக்ட் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து மேலே கூடிய ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பர்ட் ரேஷியோ வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரேம் ரேட் வந்து 13 வச்சுக்கோங்க. 13 வைக்கும்போது உங்களுக்கு பார்க்கவே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து சிம்பிள் கலர்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பிளாக்னு ஃபஸ்ட்டாகவே இருக்கும். அது ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட் லேயரில் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அந்த டியூரேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒன்று இருக்கும், அதாவது டைட்டில்ஸ்னு இருக்கும். அது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில்ஸ்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் டைட்டில்ஸ் அப்படின்னு இருக்கும். அது ஜஸ்ட் வந்து நீங்கள் அந்த லேயருக்கு மேலே ஆட் பண்ணிடுங்க. இது வந்து உங்களுக்கு தேவையான அளவில் லென்த்தாக வச்சுங்க. நீங்கள் எத்தனை டெக்ஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா அத்தனை கட் வந்து போட்டுங்க. அதுக்கு வந்து நீங்கள் மேலே சிசர் ஐக்கான் இருக்குது, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வீடியோவில் பண்ணுறது போய் செக் பண்ணி பார்த்துங்க. உங்களோட கிரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை டெக்ஸ்ட் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து 3 மட்டும் வச்சுக்கிறேன். நான் இதுக்கு நல்லா அக்யூரேட்டாக வந்து நான் கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதாவது டைம் லைன் ஜூம் ஆப்ஷன். அதை வந்து நல்லா ஜூம் பண்ணி நீங்கள் வந்து நல்லா பொறுமையாக கட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா பொறுமையாக பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். சரி, ஓகே. நான் வந்து இப்போ டெக்ஸ்ட் வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்சோ ரிட்டன் கொடுத்துக்கிறேன். அதேமாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் வந்து உங்களை நீங்கள் என்ன டைப் பண்ணீங்களோ அது எல்லாமே டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் இதுக்கு வந்து நான் டைப் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி ரெண்டாவதாக கூட டெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி மறுபடியும் வந்து நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது ஆப்ஷன்லாம் வந்துடும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் எத்தனை நம்பர் டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக அந்த 3 இது வந்து டைப் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் சரியாகவே ஒர்க் ஆகும். இல்லைன்னா வந்து ஸ்டார்டிங் மேலே ரொம்ப கேவலமாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு மேலே வந்து எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸ்குள்ளே போங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு 18 எஃபெக்ட் பேக்கேஜ் ஒன்று இருக்கும். இதில் ரெண்டாவது இருக்கக்கூடிய குரோமேட்டிக் அப்படிங்கிற இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி உங்கள் டெஸ்ட்டில் இருக்க மேலே வந்து ஆட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் அந்த 3 டெக்ஸ்ட்டுக்கும் லென்த்தாக வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணி மட்டும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எஃபெக்ட் நீங்கள் லாங்காக வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ என்ன பண்ணால் டெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற அந்த பாயிண்ட்டும் எண்ட் ஆகிற அந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணாலே போதும். இல்லை நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இந்த எஃபெக்ட் வச்சிங்கன்னா டெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிச்சிங் எஃபெக்ட் ஆட் ஆகிறதுனால ரொம்பவே நல்லாவே இருக்காது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் வீடியோவில் காட்டுறது போல நீங்கள் வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டு பாயிண்ட் தவறாக மீதிக்கூடிய பாயிண்ட்ஸில் நீங்கள் வந்து அந்த எஃபெக்ட்டை டெலிட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்களாம் வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ ப்ரிவியூ விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரும் டெக்ஸ்ட்டு வந்து மாறும்போது உங்களுக்கு அந்த கிளிச்சிங் எஃபெக்ட்டில் தான் மாறும். இதனால் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க நல்லாவே இருக்கும். இதில் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து இன்னொரு எஃபெக்ட் வந்து அப்படியே ஆட் பண்ணி வச்சுருங்க. இந்த இதை காப்பி பண்ணி பேஸ்ட்டும் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு வந்து இந்த கிளிச் எஃபெக்ட் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த எஃபெக்டை வந்து நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கனாலே போதும், அதை டபுள் கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து மேலே வந்து ஃபேடு இல்லை வந்து ஆல்ஃபா அப்படி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணுறது தான் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்க்கோசம் தான் வந்து நான் இந்த மாதிரி இருந்து எடிட் பண்ணி காமிக்கிறேன். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட க்ரியேட்டிவிட்டி மட்டும்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் சாம்பிள் வீடியோ மட்டும்தான். ஓகே கைஸ், இன்றைக்கி பார்த்தா இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல்சோ எடிட்டர் பை ஷாம்.